காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு 3வது நாளாக விசுவாசமும் அதிகாரமும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்குரிய தேவ தியானம் எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அதாவது சிலுவையில் மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பி எல்லா துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை உன்னதங்களில் தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்பது ஏதோ அவருக்காக செய்யப்பட்ட ஒன்று என்று நினைப்பது தவறு. அவருக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் தேவனோடு கூட இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். அவர் மாம்ச ரூபமெடுத்து பூமியில் வந்தபோதும் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடியவராகத்தான் இருந்தார். மனுஷனுக்கு தேவன் ஆதியிலே கொடுத்திருந்த அத்தனை மகிமையும் கனமும் மாம்ச ரூபத்தில் வந்த அவருக்கு ஏற்கனவே இருந்தது. அப்படிப்பட்டவர்தான் பாவமாகி சாபமாகி சிலுவையில் மரித்தார். அவருடைய பாவத்திற்காகவோ சாபத்திற்காகவோ அல்ல. ஏனென்றால் அவரிடம் பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது. மனு வர்க்கத்தின் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தவராய் அவர் மரித்தார். மனு வர்க்கத்திற்கு மீட்பை உண்டாக்கும்படியாக அப்படி செய்தார். ஆகவே அவரை தேவன் உயிரோடு எழுப்பி அவருக்கு கொடுக்க உயர்வும் மகிமையும் கனமும் மனுஷனுடைய பிரதிநிதியாய் மனுஷனுக்காய் மரித்த அவருக்கு கொடுத்தவைகள். அதாவது அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு ஏற்கனவே இவைகளெல்லாம் ஆதி முதல் இருந்து வந்தது. மனுஷன்தான் பாவத்தின் மூலம் அதை இழந்து போனவனானான். ஆகவே மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாய் அவர்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்த இவருக்கு அவைகள் கொடுக்கப்பட்டது. சிலுவையில் மரித்தபோது நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்கு பிரதிநிதியாகவும் நமக்கு பதிலாளாகவும் இருந்தவர் உயிர்த்தெழுந்தபோது பெற்ற உயர்வு, மகிமை, கனம் எல்லாவற்றையும் கூட நம்முடைய பிரதிநிதியாக நமக்காகத்தான் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.